கடவுள் மகன் இயேசு தான் சொல்லும் சொல்லுக்கும் இருப்பார். கடவுள் மகன் இயேசு தான் சொல்லும் சொல்லுக்குள்ளும் இருப்பார். அவர் தாம் படைத்த தேரையைப் போல கல்லுக்குள்ளும் இருப்பார். கடவுள் மகன் இயேசு தான் சொல்லும் சொல்லுக்குள்ளும் இருப்பார். அவர் கடவுள் படைத்த தேரையைப் போல கல்லுக்குள்ளும் இருப்பார். தேரை கல்லுக்குள் உயிர் வாழ்வது இங்கு யார்தான் மறுப்பார்? தேரை கல்லுக்குள் உயிர் வாழ்வது இங்கு யார்தான் மறுப்பார்? இயேசு மனித வடிவில் கல்லாய் இருந்தாலும் அந்த நல்லவரை யார்தான் வெறுப்பார்? தேரை கல்லுக்குள் உயிர் வாழ்வது இங்கு யார்தான் மறுப்பார்? இயேசு மனித வடிவில் கல்லாய் இருந்தாலும் அந்த நல்லவரை யார்தான் வெறுப்பார்? இயேசு இன்று இயேசு கல்லாகவும் இருப்பார், கடவுளின் சொல்லாகவும் இருப்பார். இன்று இயேசு கல்லாகவும் இருப்பார், அவர் கடவுளின் சொல்லாகவும் இருப்பார். அவர் புல்லாகவும் இருப்பார், அவர் மனிதனுக்கு உணவளிக்கும் நெல்லாகவும் இருப்பார். இயேசு உலகில் இல்லாத இடமேது? இயேசு உலகில் இல்லாத இடமேது? அவர் நடந்து செல்லாத தடமேது? இயேசு உலகில் இல்லாத இடமேது? அவர் உலகில் நடந்து செல்லாத தடமேது? தேவதாயின் மகன் உலகிற்கு வந்தபின் பாவ நோய் தரும் பேய்க்கு இடமேது? இந்த தேவதாயின் மகன் உலகிற்கு வந்தபின் பாவ நோய் தரும் பேய்க்கு இடமேது? இயேசு இங்கு மனிதனாய் பிறக்கும் முன் மனிதன் பொல்லாத ஆவிகளை வணங்கி வந்தான். இயேசு இங்கு மனிதனாய் பிறக்கும் முன் மனிதன் பொல்லாத ஆவிகளை வணங்கி வந்தான். அதனால் அவன் தீய ஆவியின் சொல்லுக்கும் இணங்கி வந்தான். இயேசு உலகில் பிறந்தபின் தன் சிலுவை மரத்தை வைத்து பொல்லாத ஆவிகளை துரத்தினார். இயேசு உலகில் பிறந்தபின் தன் சிலுவை மரத்தை வைத்து பொல்லாத ஆவிகளை துரத்தினார். அவர் தன் சொல்லாலே அவைகளை விரட்டினார். கல்வாரி மலையை கண்ட இயேசு சிலை வழிபாடு என்று எதையும் கூறவில்லை. கல்வாரி மலையை கண்ட இயேசு சிலை வழிபாடு என்று எதையும் கூறவில்லை. உலகில் விந்தையாய் பிறந்த அவர் தன் தந்தையின் சொல்லையும் மீறவில்லை. கல்வாரி மலையை கண்ட இயேசு சிலை வழிபாடு என்று எதையும் கூறவில்லை. உலகில் விந்தையாய் பிறந்த அவர் தன் தந்தையின் சொல்லையும் மீறவில்லை. இயேசு உலகில் தன்னை உயர்ந்த மனிதனாக கருதிய யூதரோடும் சேரவில்லை. இயேசு உலகில் தன்னை உயர்வாக கருதிய யூதரோடும் சேரவில்லை. அதனால் தான் தூய ஆவியால் தூண்டப்பட்ட பாவிகளும் இயேசுவின் சொல்லை மீறவில்லை. இயேசு குத்துயிரும் குலையுருமாய் இருந்த மனித இனத்திற்கு உயிரூட்ட வந்தார். இயேசு குத்துயிரும் குலையுருமாய் இருந்த மனித இனத்திற்கு உயிரூட்ட வந்தார். அதனால்தான் அவர் பல்லாயிரம் மனிதர்களை புனிதர்களாய் மாற்றியும் தந்தார். இயேசு குத்துயிரும் கொலையுயிருமாய் இருந்த மனித இனத்தை உயிரூட்ட வந்தார். அதனால்தான் அவர் பல்லாயிரம் மனிதர்களை புனிதர்களாய் மாற்றியும் தந்தார். இயேசு இவ்வுலகில் பொல்லாத ஆவிகளை இல்லாமலே செய்துவிட்டார். இயேசு இவ்வுலகில் பொல்லாத ஆவிகளை இல்லாமலே செய்துவிட்டார். ஒரு பொல்லாத ஆவிகளின் தலையை தன் ஒரு சொல்லாலே கொய்து விட்டார். இயேசு இவ்வுலகில் பொல்லாத ஆவிகளை இல்லாமலே செய்துவிட்டார். அவர் பொல்லாத ஆவிகளின் தலையை தன் ஒரு சொல்லாலே கொய்தும் விட்டார். இயேசு மனிதனாவதற்கு முடிவெடுத்த பின் அவர் ஒரு கற்சிலையாகவும் வடிவெடுத்தார். இயேசு மனிதனாவதற்கு முடிவெடுத்த பின் அவர் ஒரு கற்சிலையாகவும் வடிவெடுத்தார். அவர் மனிதன் செய்த பாவத்திற்காக கல்வாரி மலையிலே தன்னையும் பலி கொடுத்தார்.
இயேசு மனிதனாவதற்கு முடிவெடுத்த பின் அவர் ஒரு கற்சிலையாகவும் வடிவெடுத்தார். அவர் மனிதன் செய்த பாவத்திற்காக கல்வாரி மலையில் தன்னை பலி கொடுத்தார். அதனால் தான் வாழும் கடவுள் இயேசுவின் உருவம் சிலையல்ல. அதனால்தான் வாழும் கடவுளின் உருவம் சிலையல்ல, இயேசுவின் உருவச் சிலையாக வடிப்பதும் பிழையல்ல. அதனால்தான் வாழும் கடவுள் இயேசுவின் உருவம் சிலையல்ல, இயேசுவின் உருவத்தை சிலையாக வடிப்பதும் பிழையல்ல.